அஸ்ஸலாமலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் ஒரு முட்டையை போட்டு ஆம்லேட்டு. இது எப்படின்னா, இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், இது நான் இன்றைக்கி பல்லாரி வெட்டியிருக்கேன். கொஞ்சம் புதினா இல்லை மல்லி, ஒரு சின்ன தக்காளி, இந்த மிளகாய், பச்சை மிளகாய், முழு ஜீரகமும் போடலாம், ஜீரக பொடியும் போடலாம். இப்போ நம்ம இதில் ஜீரகப்பொடி 1/4 ஸ்பூன், பெப்பர் பொடியை இந்த முட்டையோட 1/4 ஸ்பூன் போட்டு நான் அடிச்சிடுவேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கிட்டு இந்த தக்காளி பழத்தை நீங்கள் மிக்சியில் அடிச்சிக்கலாம். நான் அடிக்கலை. இந்த முட்டையை நல்லா இப்படி அடிக்கணும். முட்டையை எப்போதுமே உடைச்ச உடனே இதில் ஊற்றாதீங்க, ஏன்னா முட்டை கெட்டு போயிருந்தால் அந்த இது வேஸ்ட் ஆகிரும். அதனால் நான் எப்போவும் ஒரு கிண்ணத்தில் வச்சு தான் முட்டையை பெப்பர் போட்டு அடிப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பு, இது ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு பண்ணுறதை நான் காட்டுறேன். சின்ன குழந்தைகள்னால் நீங்கள் நெய் விட்டுக்கிடலாம். பெரிய ஆளுக்குனால நான் என்ன பண்ணுறேன், நல்லெண்ணெய் விட்டு பாருங்கள். இது சரவணா ஸ்டோரில் எடுத்தேன் இந்த தவா. இது முட்டை ஆம்லெட்டு, சப்பாத்தி, இதே மாதிரி ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணுறாந்தா கூட, ப்ரெட்டு ரோஸ்ட்டு பண்ணுறாந்தா கூட இந்த தவா தான் யூஸ் பண்ணுவேன். தோசைக்கல்ல போட மாட்டேன். இது நல்ல சின்னதாக நல்ல சன்னமாக இருக்குது. இப்போது இந்த பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ சின்ன குழந்தைகளுக்குன்னு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெய் ஊற்றுங்க, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டாச்சா, இதிலையே இந்த கலக்கின பெப்பரையும் முட்டையும் கலக்கின இதில் ஊற்றி நல்லா மல்லி இலை, தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகப்பொடி எல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா படும்படி நல்லா அடிக்கணும். என்னுடைய பழைய வீடியோவை நீங்கள் பாருங்கள், எல்லா அளவு பிரகாரம் நான் போட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் அந்த பழைய வீடியோவை பாருங்கள். பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டே வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் 978 வந்துட்டு. நீங்கள் எனக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாடுங்க. வாட்ச் அவர் கூடணும். வாட்ச் அவர் கூடனா எனக்கு நான் யூடியூப்பில் ஒரு இதாக வந்துடுவேன். பாருங்கள் என்னாச்சா. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி இதை எல்லா பக்கமும் படும்படி பரத்திடணும். பார்த்தீங்களா, இப்படி பரத்தியாச்சு. ஒரு முட்டையில் இவ்வளோ வருது, ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். நம்ம மல்லி இலை, கேரட்டு தேவைன்னா துருவிய கேரட்டு போடுங்கோ, பீட்ரூட்டு தேவைன்னா அது இன்னொரு நாள் உங்களுக்கு அதனுடைய இதை காட்டுறேன், எப்படி செய்யணும்னு காட்டுறேன். பீட்ரூட்டுமே பொடியாக திருவலாம், இல்லைன்னா பீட்ரூட் சாறு மட்டும் எடுத்து ஊற்றி கூட நம்ம முட்டையை ஆம்லேட்டுக்கு பண்ணலாம். ஏன்னா குழந்தைகள் சில குழந்தைகள் பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, கேரட் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம அதனுடைய ஜூஸ் மட்டுமே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்ல நிலையை தான் இதை போடுறேன். பாருங்கள் எப்படி வந்துட்டு பார்த்தீங்களா. முட்டை ஆம்லேட் ரெடி. வெங்காயம் போட்ட முட்டை ஆம்லேட் ரெடி. இதை இப்போ இதில் வச்சிடும். மல்லி இலை கீரையில் பொடியை நறுக்கி போடணும். புதினா நான் போட மாட்டேன், மல்லி இலை தான் நிறைய சேர்க்குவேன். மிளகாய், கருவேப்பிலையை போடலாம். கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான சுட சுட முட்டை ஆம்லேட் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.